ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். 10 நாட்களுக்கான தினப்பலனை சிம்ம லக்னத்திற்கு இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். ஏப்ரல் 1 முதல் ஏப்ரல் 10 வரை. முதல் நாள் ஏப்ரல் 1 புதன்கிழமை, உத்திர நட்சத்திரம். நம்முடைய லக்னத்துக்கு 2ஆம் இடமான கன்னிராசியில சந்திரன் உத்திர நட்சத்திரத்துல, அதாவது சூரியனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறார். சூரியன் நம்ம லக்னாதிபதி 8ஆம் வீட்டுல இருக்கார். அவர் புதனுடைய நட்சத்திரம், புதனுடைய உப நட்சத்திரம் மற்றும் சுக்கிரனுடைய அந்தரத்துல இருக்கார். இது 8ஆம் வீட்டுல சூரியன் இருக்கிறதுங்கிறது முயற்சிகள்ல தாமதங்கள், தடைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட, புதன் 7ஆம் வீட்டுல இருக்கிறதுனால பெரிய ஒரு பாதிப்புகள் இல்லாம கொண்டு போகும். மாலை 4:17க்கு பிறகு அஸ்த நட்சத்திரம். இது வரவு செலவு, வரவும் உண்டு செலவும் உண்டு. அதே நேரத்தில் சுப செலவுகளாக அமையும். பேச்சினால பணப்புழக்கங்கள் மற்றும் தொழில் பலம் நன்றாக இருக்கும். தொழில் முதலீடுகளும் இருக்கும். உற்பத்தி சார்ந்த வகையில உடையாகட்டும், உணவுகள் சம்பந்தப்பட்டதாகட்டும், மருத்துவம் சம்பந்தப்பட்டதாகட்டும், விவசாயம் சம்பந்தப்பட்டதாகட்டும், இதெல்லாம் அஸ்த நட்சத்திரத்துக்கு நல்ல பலனை தரும். வியாழக்கிழமை ஏப்ரல் 2ஆம் தேதி மாலை 5:38 வரைக்கும் இந்த பலன் தான். அதுக்கப்புறம் சித்திரை நட்சத்திரம் விடுகிறது. 7ஆம் வீட்டுல கும்பராசியில சித்திரை நட்சத்திரத்துக்கு அதிபதியான செவ்வாய் குருவுடைய நட்சத்திரத்திலையும் சந்திரனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்காரு. இந்த செவ்வாய் கூட புதனும் சேர்ந்து குருவுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. செவ்வாய் புதன் சேர்க்கை பலன் அப்படின்னு எடுத்துக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ல இருக்கவங்க, பிளம்பிங், ஒயரிங் பண்றவங்க மற்றும் உற்பத்தி சார்ந்த அனைத்து துறைகளும் நன்றாக இருக்கும். வாகனம் சம்பந்தப்பட்டது. இந்த குரு லாபஸ்தானத்துல இருக்கவரு இந்த செவ்வாய் புதனோட ஒரு கனெக்ஷன், சுப விளைவை ஏற்படுத்துகிறார். அப்ப சுபகாரியங்கள், திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கும் சாதகமாக இருக்கிறது. புது நபரை சந்தித்தல், புது கஸ்டமர், புது பாதையில பயணித்தல், இதெல்லாம் சாதகமா இருக்கு. இந்த சித்திரை நட்சத்திரம் என்பது வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 3ஆம் தேதி இரவு 7:24 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் சுவாதி நட்சத்திரம், துளாராசியில சந்திரன் நமக்கு 3ஆம் வீட்டுல நட்சத்திரம், 3ஆம் வீட்டுல பயணித்து ராகுவை போல பலன் தருகிறது. ராகு 7ஆம் வீட்டுல தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதயத்திலையும் புதனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால சுபகாரியங்களுக்கும் நம்முடைய அனைத்து முயற்சிகளுக்கும், புதிய நபர்கள் சந்திப்பு, புதிய ஃபீல்டில் நம்ம இன்வால்வ் ஆகிறது, இதெல்லாம் காட்டுது. நல்லா இருக்கும். முயற்சிகள் வெற்றி தரக்கூடிய நல்ல நாள். சனிக்கிழமை ஏப்ரல் 4ஆம் தேதி இரவு 9:34 வரைக்கும் இந்த ராகுனுடைய சுவாதி நட்சத்திரம் தான். அதுக்கப்புறம் விசாகம் தொடங்குது. நாம பலன் பார்க்கறதுக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு போயிடலாம். ஏப்ரல் 5ஆம் தேதி முழுக்க முழுக்க விசாக நட்சத்திரம். இன்றைய பலனை தரக்கூடிய குரு பகவான் நமக்கு லாபஸ்தானத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல சனியினுடைய உப நட்சத்திரத்துல இருந்தாலும் கூட, இந்த மனம் எதிர்பார்ப்புகள் நம்முடைய 8ஆம் இடத்தையும் குறிக்கிறதுனால எதிர்பார்ப்புகள்ல தாமதங்கள், இன்னைக்கு நடந்துரும்னு நினைச்சேன் ஆனா நடக்கல, இன்னைக்கு எதிர்பார்த்த காரியங்கள் அப்படியே பெண்டிங்ல இருக்கு அப்படின்ற ஃபீலிங்கை கொடுக்குமா ஒழிய அது முற்றிலும் இழப்பாகாது. பட் இந்த குரு நம்முடைய சிந்தனைகளை எதிர்பார்க்க வைப்பார். அன்பு பாராட்டி முயற்சிகளில் அன்பு பாராட்டி எல்லாரோடையும் இணக்கமாக இருக்க வைப்பார். ஆனால் அதற்கு பிரதிபலனாக நமக்கு சிறு தடைகளும் ஒரு அப்செட் மைண்டும் உண்டாகும். அதை நாம மனதளவில் நாம பக்குவப்படுத்தி கொள்ளணும். ஏப்ரல் 6ஆம் தேதி திங்கட்கிழமை அனுஷ நட்சத்திரம். 4ஆம் வீட்டுல அர்த்தாஷ்டமத்துல சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்துல, சனி அஷ்டம சனியாக 8ஆம் வீட்டுல இருக்காரு. இந்த சந்திரன் சனி 4-8 தொடர்பு என்பது உறவுகள்
மற்றும் உயிர்ப்பற்றான விஷயங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லை. அதனால பாசம், நேசம், அன்பு பரிமாற்றங்கள் எல்லாம் கொஞ்சம் விரக்தியில முடியலாம், சஞ்சலங்கள் ஏற்படலாம். அதே நேரத்தில் உழைப்புல கூட களைப்பு ஏற்படலாம், அலைச்சல் ஏற்படலாம். 8ஆம் இடம் என்பது தடைகளை உண்டு பண்ணுவது. இப்ப இந்த சனியினுடைய நட்சத்திரம் என்பதனால சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்கிறதுனால ரொம்ப பாதிப்பை கொடுக்காம பார்த்துக்குவார். ஏன்னா 7ஆம் அதிபதியே நமக்கு சனி தான், கும்பத்தின் அதிபதியே சனி தான். அதனால நன்மைகள் நடக்கும். ஏப்ரல் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கேட்டை நட்சத்திரம் 4ஆம் வீட்டில் விருச்சிக ராசியில சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறார். புதன் 7ஆம் வீட்டில் குருவுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உப நட்சத்திரத்திலையும் நண்பகல் 12:45க்கு மேல கேதுவனுடைய உப நட்சத்திரத்திலையும் புதன் பயணிப்பது சிறப்பு தான். லக்ன பாவத்துல கேது இருக்காரு. அதனால நமக்கு முயற்சிகள் வெற்றியாகும். பரஸ்பர நல்லுறவுகள் நன்றாக இருக்கும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகுது, நல்லுறவுகள், கணவன் மனைவி உறவு பலப்படுறது, குழந்தைகளால மகிழ்ச்சி மற்றும் என்டர்டைன்மெண்ட், என்கேஜ்மெண்ட், சுப காரியங்கள், திருமண காரியங்களுக்கெல்லாம் சாதகமாக நாளாக அமைகிறது. ஏப்ரல் 8ஆம் தேதி புதன்கிழமை மூலம் நட்சத்திரம் 5ஆம் வீட்டுல சந்திரன் தனுசு ராசியில கேதுனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறார். கேது நம்முடைய லக்னத்துல சுக்கரனுடைய நட்சத்திரம், சுக்கரனுடைய உப நட்சத்திரம், சந்திரனுடைய அந்தரத்துல பயணிக்கிறார். இதுவும் அகம் சார்ந்த நன்மை, அருள் சார்ந்த நாளாக இருக்கும். பொருளுக்கு அவ்வளவு சிறப்பில்லை என்றாலும் உறவுகளுக்கு நன்றாக இருக்கும். புதிய முயற்சிகள், அதாவது திருமண முயற்சிகள் மற்றும் ஆன்மீக முயற்சிகள், இதிலெல்லாம் பலிதமாகக்கூடிய நல்ல நாள். ஏப்ரல் 9ஆம் தேதி வியாழக்கிழமை பூராடம் நட்சத்திரம் 5ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்துல போகும்போது அந்த போராட்டத்துக்கு அதிபதியான சுக்கிரன் 9ஆம் வீட்டுல மேஷத்துல பரணி நட்சத்திரத்துல போறது சிறப்பு. செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்துல இருக்காரு. அதனால இன்றைக்கு விரும்பிய நபர்களோடு பழகுதல், விரும்பிய நபர்களை மனமுடித்தல் அல்லது உறுதி செய்து கொள்ளுதல் மற்றும் உற்சாகம், கலைகள் மற்றும் மூளை உழைப்பு சார்ந்த பணிகள், ஆன்மீகம் அனைத்திலுமே ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கிறது. ஆடம்பரமான ஒரு வசதி வாய்ப்பான ஒரு என்ஜாய்மெண்ட்டும் இன்னைக்கு இருக்கும். ஏப்ரல் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த பூராட நட்சத்திரம் நண்பர்கள் 11:27 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரம் தொடங்குகிறது. ஒரு பாதம் உத்திராடத்துல தனுசுல முடிஞ்சு 3 பாதங்கள் மகரத்துல போகும். 6ஆம் வீட்டுல சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரத்துல போகும். சூரியன் புதனுடைய நட்சத்திரத்திலையும் குருவனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இன்னைக்கு எதிர்பாராத லாபங்கள், எதிர்பாராத நபர்களை சந்தித்தல், எதிர்பாராத வகையில் நமக்கு ஒரு சங்கம், சபை நிகழ்ச்சிகள், பொது நிகழ்ச்சிகள்ல, கட்சிகள் நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் ஏற்படும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.